ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் குருமாவும் வித் சப்பாத்தியும் தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் குருமாவுக்கு காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை நார்மல் தண்ணியில் அலசிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கொதித்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வச்சுருங்க. அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை போட்டு நல்லா கிளறி கொஞ்சமாக மூடி வச்சு அதுக்கப்புறம் திறந்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளே பூச்சி, அப்புறம் காலிஃப்ளவரில் குட்டி குட்டி பூச்சிலாம் இருக்கும், பூச்சி அதெல்லாம் இருக்கும். அதனால் அந்த தண்ணி வெந்நீரில் போட்டு மூடி வச்சோம்னா அந்த புழுலாம் வெளில வந்துடும். அதுக்கப்புறம் நார்மலாக எடுத்து பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு இது என்ன பெனிஃபிட்னா, காலிஃப்ளவரில் நிறைய சத்து, நார் சத்து, நீர் சத்து நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரிலனா நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் போட்டு பாருங்கள். காலிஃப்ளவருடைய பயன்கள் எப்படி இருக்குதுன்னு தெரியும். நல்லா மூடி போட்டுரும் பாருங்கள். நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப மசாலா வேண்டாம்னா அதிகமாக சேர்த்துக்காதீங்க. இல்லை நார்மலாக வேணும்னா சும்மா ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூவில் கொஞ்சம் அதெல்லாம் போட்டு, அது போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் நல்ல. அதனால் அதை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ஏற்கனவே நான் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் அலசி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதனால் அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் என்னென்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். குட்டி குட்டியாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை நல்லா பொன்னிறமாகவே வதக்கணும். ஏன்னா நல்லா வதங்க தான் அதோடைய ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆனால் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீடியோ எடுத்திருந்தேன், அந்த கிளிப்பும் ஆட் பண்ண மறந்துட்டேன். அதனால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போடணும், அது போட்டால் தான் இன்னும் கொஞ்சம் வாசனையாக செம்மையாக இருக்கும். அதையும் போட்டுக்கோங்க. இந்த பசங்க ஏதாவது நம்ம தக்காளி சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வேணான்னு விடுதுங்க. சப்பாத்தி, பூரி, அந்த மாதிரி குஸ்கா இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குதே ஒழிஞ்சு, இந்த சாதம்லாம் சாம்பார் வச்சு காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சு கொடுத்துட்றேன், எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் வேணாம்மா, எனக்கு சப்பாத்தி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு காலைல ஏஞ்சி இந்த வேலையெல்லாம் சர்ன்னு பார்த்தேன். கரெக்டாக டைம் ஆகிடுச்சிங்க. கரெக்டாக ஏதோ ஸ்லோவாக போயிட்டு இருந்து காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சேன். அதுலேருந்து வேலையை பார்க்குறேன். கிட்டத்தட்ட இந்த ஸ்கூல் கிளம்ப நேரம் அதிகமாகிடுச்சு. அதனால் அதேமாரியே போய் செஞ்சுட்டு பசங்களுக்கு 2 சாப்பிட்றதுக்கு தோசை ஊற்றுறேன், கிரேவி வச்சுக்கோங்க. இல்லை மதியமும் சப்பாத்தி எடுத்துகிட்டு போய் காலையிலையும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், தோசை ஊற்றுறேன்னு சொன்னேன். இல்லை வேணாம், எங்களுக்கு சப்பாத்தியே வைங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஆளுக்கு 2 சப்பாத்தி வச்சேன். 2ம் சாப்பிட்டுட்டு அப்புறம் லஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை. என் ஸ்டைலில் நான் செய்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தக்காளி இப்படி தான் நல்ல பேஸ்ட்டாக இருக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். சில பேர் அரிஜினலில் வெந்ததும் பாதம் வேவாதும் பாதியமாக இருப்பாங்க, அப்போல்லாம் செய்யக்கூடாது. இதில் கொஞ்சோண்டு மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு அந்த பச்சை இதிலே இப்படி வதக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த இருக்கிற ராஸ்மெல்லாம் போகும். இது ஒரு இதாக இருக்கும் பார்த்திங்கன்னா. ஏன்னா அந்த பச்சையை போட்டால் அது ஒரு மசாலா ஐட்டமாக இருக்கும். நான் எப்போவுமே சரி எது செஞ்சாலும் சரி எண்ணெயில் மிளகாத்தூள்லாம் போட்டு வதக்கி தான் நான் செய்வேன். இதை செஞ்சுட்டு இதிலே காலிஃப்ளவருக்கு தனியாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்னா அதிலே காலிஃப்ளவரில் உருளைக்கிழங்க போட்டு, அந்த பச்சை பட்டாணி இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். ஆனால் பச்சை பட்டாணி என்கிட்ட இல்லை. அதனால் காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருந்துச்சு. அதையே நல்லா இந்த மசாலாவில் நல்லா பரட்டி விடுங்க. ஏன்னா இந்த மசாலா அதில் கொஞ்சம் சேரணும். இல்லைனா இதுவும் கறி மாதிரி தானே, கறியில் உப்பு காரம் ஏறாமல் இருக்கலாம், அந்த மாதிரி தான் இதுவும். அதனால் இந்த மசாலாவிலே நல்லா பரட்டி விட்டு நல்லா வதக்கி விட்டேன். ஏன்னா இதெல்லாம் கறி மாதிரி தண்ணியெலாம் விடாது, அப்படி தான் இருக்கும். அதனால் சிம்மில் வச்சு வதக்கி விட்டே தான். என் பொண்ணு அம்மா என்ன உனக்கு சுடலையா கை, அப்படியே வெறும் பாத்திரத்தை பிடிக்கிற அப்படின்னுச்சு. என்ன பாப்பா பண்ணுறது, சமைச்ச கை அப்படி தான் இருக்கும். ஏன்னா அதிகமாக அடுப்பில் இருக்கிறதுனால அந்த கைக்குடைய அந்த இது இல்லை. அதனால் எப்படி பார்த்தியா அம்மாவுடைய திறமை, கறி துணி பிடிக்காமல் கையாலேயே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பசங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். நீங்களும் அப்படி தான் எதாக இருந்தாலும் தைரியமாக பண்ணிடுறேன்னு அப்படியே வச்சிடாதீங்க, சுட்டுடும். அது அடுப்பில் நின்று செய்ய தான் அந்த இது அந்த அந்த கைக்கு உண்டான சூடு தெரியாது. அதனால் நீங்கள் போய் எதுவும் சுட்டுறாதீங்க அம்மா செஞ்சது அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்லி பேசிக்கிட்டே வேலையை பார்த்தேன் இன்றைக்கி. சின்னது சொல்லுது, ஏ பாப்பா அங்கே அக்கா அங்கே வாக்கா, நவ்யா அங்கே வாங்க, அம்மாவை பாரு கறி துணி இல்லாமையே அதை பிடிக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
இது வந்து என்னென்னா தேங்காய், பெருஞ்சீரகம், முந்திரி பருப்பு, அதான் வேறு எதுவுமே இல்லை. இது 3 தான். பெருஞ்சீரகம், தேங்காய், முந்திரி பருப்பு, இது 3த்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேங்க. இதுதான் டேஸ்ட்டு கொடுக்கறது இந்த காலிஃப்ளவர் குருமாவுக்கு. இதை செஞ்சு பாருங்கள். இதை மட்டும் உங்களுக்கு செய்ய தெரியும், இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். தேங்காய், முந்திரி பருப்பு, பெருஞ்சீரகம், அது மட்டும்தான். கசகசா வேணால் சேர்த்துக்கலாம், ஆனால் நான் கசகசா இதில் சேர்த்துக்கலாம். இது 3 மட்டும்தான் சேர்த்து இதுலேயே நல்லா வேக விட்டுட்டேங்க. வேக விட்டதுக்கப்புறம் அந்த மிக்ஸி சார்லேயே தண்ணியை ஊற்றி அப்புறம் அதையே இதில் அப்புறம் அது வேஸ்ட்டாக போய்டும் இல்லையா, அதனால் அதே இதில் ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்குனா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் அன்றைக்கி செஞ்சது எனக்கே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வேணால் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு வேணால் சொல்லுங்கள். இல்லை உங்கள் ஸ்டைலில் தான் செய்கிறனாலும் செய்யுங்க. இதுவும் என் ஸ்டைலுக்கு தெரிஞ்சது, சேனல் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதால நானும் என்னுடைய ஸ்டைலில் செஞ்சு காமிக்கிறேன். மூடி போட்டுருங்க. மூடி போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடியை திறந்து பார்க்குறேன். செம்மையாக இருந்துச்சுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருந்துச்சுங்களா. மறுபடியும் மூடிட்டேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் வற்றணும், குருமா இது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வரணுங்கிறதுக்காக. அதெல்லாம் மூடி திறந்து பார்த்துட்டு அப்புறம் லைட்டாக மல்லித்தூளுன்ட்டு மல்லி இலையை லைட்டாக தூவி எடுத்து இறக்கி சப்பாத்தியை போட ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கு முன்னாடி பயங்கர தலைவலி, காலையில் எழுந்திரிச்சிட்டேன். இருந்தாலும் டீ குடிக்கலை, ஏன்னா லேட் ஆகிடும் டீ பால் போட்டு செஞ்சேன் அப்படிங்கிறதுக்காக. சரி இதை செஞ்சு இறக்கி வச்சுட்டு ஒரு டீயை குடிப்போம் அப்படிங்கிறதுக்காக உடனே பசும்பால் வாங்கிட்டு வந்துட்டாங்க. உடனே அதை ஊற்றி டீயை போட்டேங்க. டீயை போட்டு குடிச்சிட்டேன். அடுத்து சப்பாத்தி போடவே ஆரம்பித்தேன். ஏன்னா அந்தளவுக்கு டீ குடிக்காமல் எனக்கு எந்த வேலை எப்படி கிடந்தாலுங்க காலையில் எழுந்திரிச்சி டீயை குடிச்சிடணும். டீயை குடிச்சிட்டு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3 வேளை டீயை குடிச்சிடுவேன். அந்த வேலை தவறாமல் டீயை குடிச்சிடுவேன், அவ்வளோதான். எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம குருமா. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மிதக்க சரியாக டேஸ்ட் இருந்ததுங்க. ஒன்று கூட இல்லை, எல்லாமே காலி. நான் கடைசியில் நானே 2 திங்குன்னு நினச்சேன். எனக்கே வைக்கலைன்னா சாப்பிட்டாங்க. சரி நம்ம செய்கிறது என்ன, பெருமைக்காக செய்கிறோம், எல்லாம் நல்லபடியாக இருக்கட்டும், நல்லா சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாக செஞ்சேன் அப்படின்னு தானே செஞ்சோம். அதனால் எல்லாமே காலி ஆகிடுச்சுங்க. மூடி போட்டுட்டேன். மூடி போட்டு அப்புறம் டீயை வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். டீயை போட்டு நல்லா பாருங்கள் எப்படி கொதிக்குது மணமாக. அப்படி கொதிக்க அப்படி தலைவலியே இதமாக போச்சு. அந்தளவுக்கு டீயை கொதிக்க வச்சு ஒரு டீயை குடிச்சிட்டு அடுத்து தோசைக்கல்லை ஏற்றிட்டேங்க. தோசைக்கல்லை ஏற்றி சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். ஏற்கனவே சப்பாத்தி வந்து உருட்டி தான் வச்சுருந்தேன். உருட்டி தேய்ச்சி, எனக்கு இந்த ரவுண்டாலாம் போட தெரியாதுங்க. எப்படி வருதோ அப்படி தான் போடணும் ஒழிஞ்சு ரவுண்டாலாம் போட வராது. இதை காமிச்சங்க பாரு பாப்பா, அம்மா கையாலேயே எடுத்து போடுறேன்னு. இது ஒரு அதிசயம்னு, அம்மா கையாலேயே சப்பாத்தி போடுது அப்படின்னு சொல்லிச்சுங்க. ஏதோ போட்டு முடிச்சுட்டு நானும் ரவுண்டாக வரும்னு நல்லா தேய்ச்சி பார்க்குறேன். கோணக்குமாக தான் வருது. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பட்டம் விடுற ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க போடுவேன். ஏதோ போட்டு எடுத்துட்டு பசங்களுக்கு எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி பிச்சு போட்டுட்டேன் டிஃபன் பாக்ஸில். குருமாவை தனியாக ஊற்றிட்டேன், அதிலே ஊற்ற சொல்லிச்சிங்க. அப்புறம் காரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு குருமா. அதனால் வேணாம் பாப்பா, காரமாக இருக்குது, நான் தனியாக வைக்கிறேன், சப்பாத்தியை பிச்சு போடுறேன், நீங்கள் சாப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்லி உடனே லஞ்சு பேக் பண்ண போயிட்டேங்க. இதுதான் இன்றைக்கான வீடியோ. நம்ம சேனல் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வீடியோ போடுறேன். ஏதாவது பண்ணியிருந்தேன்னா, குறைநிறை இருந்ததுன்னா நம்ம சேனலை அனுசரிச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.